திமுக நிறைய நம்பி ஏமாந்துட்டாங்க. ஸ்டாலின் இவங்க எல்லாத்தையும் நம்பி ஒரு முதுகுல குத்திட்ட மாதிரி ஒரு நிலை இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு துரோகத்தை திமுக வேற யாருக்கும் பண்ணு. ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு உங்களுக்காக இதுவரை காலம் நின்ன ஒரு சமூகத்தினுடைய அந்த உணர்வுகளையும் வாசலியத்தையும் இழந்துட்டீங்களே. ஏன் யூ சென்ட்ரலைஸ் கரப்ஷன். உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, வச்சு செய்ய வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு செய்வோம். அப்படிதான் செய்தாங்க. நீங்க 10 பேர் கமிட்டிலாம் 10,000 பேர் கமிட்டி போடுங்க, தேராது 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 தேராது. திமுகவுக்கு பெரிய சவால் தாவேகா அப்படி வந்துருச்சு. அப்ப வைகோ ரொம்ப கடுமையா திமுகவை பேசுறாரு. மிகவும் தீவிரமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் திரு வைகோ அவர்கள். ஒரு இனம் மொழி என்ற அடிப்படையில் அரசியல் செய்ய வந்துவிட்டால் அந்த இனத்திற்கும் மொழிக்கும் நிலத்திற்கும் 100% விசுவாசமா இருக்கணும். கடுகளவு கூட சமரசம் செய்யக்கூடாது. இவர் அப்படிப்பட்ட இளைஞர்களினுடைய அந்த பெரும் நெருப்பை தனக்கான முதலீடாக்கித்தானே அரசியலுக்கு வந்தார் இல்லைங்களா. அவர்னால அரசியல் வாழ்க்கையையும் சொந்த வாழ்க்கையும் இழந்த தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். நான் நிறைய விஷயங்கள் பேச முடியாது, சாகருக்கு முன்னாடி எழுதணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வரலாற்றுக்கு பல உண்மைகள் தெரியணும் இல்லை. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வைகோ ரொம்ப கடுமையா திமுகவை பேசுறார். அதை பற்றி நாம் பேசாமல் இருப்பது நல்லது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, தமிழக அரசியலில் மிகவும் தீவிரமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் திரு வைகோ அவர்கள் நான் சொல்லியிருக்கேன். அவர் ஏனையவர்களை விட மோசமானவர் அப்படிங்கிறதுனால இல்லை. ஆனால் ஒரு இனம், நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருப்போம், ஒரு இனம் மொழி என்ற அடிப்படையில் அரசியல் செய்ய வந்துவிட்டால் அந்த இனத்திற்கும் மொழிக்கும் நிலத்திற்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். 100% விசுவாசமாக இருக்கணும். கடுகளவு கூட சமரசம் செய்யக்கூடாது. கடுகளவு கூட சுயநலம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ ஓபிஎஸ், இபிஎஸ், விஜயபாஸ்கர் இவங்க பண்ணுற அரசியல்லாம் ஆமாம், அவங்க பவர்லேயும் இருக்கணும், இருக்கிறப்போ என்னென்ன செய்ய முடியுமோ செய்யணும், நம்மவும் சம்பாதிச்சுக்கணுங்கிற தெளிவான இலக்கோடு வருகிறார்கள். லட்சியவாதங்களை முன்வைக்கிற ஒரு அரசியலுக்காக அவங்க வந்தது இல்லை. அந்த லட்சியவாதங்களும் இனம் மொழி நிலம் சார்ந்தெல்லாம் இருப்பது இல்லை. இவர் அப்படிப்பட்ட இளைஞர்களினுடைய அந்த பெரும் நெருப்பை தனக்கான முதலீடாக்கித்தானே அரசியலுக்கு வந்தார் இல்லைங்களா. நாம் 2006க்கு முந்தைய அரசியல் பேசினா பெரிய சர்ச்சையாகும். ஆனால் அதுவும் பேசப்படணும். ஈழ அரசியலில் அவருடைய வகிபாகம் பங்கு, அவர் செய்த பிழைகள், இதெல்லாம் 2006 தேர்தல் வருது. 2006 தேர்தலில் ஓரிரு தொகுதிகள் அதிகமாக கேட்டுதான் திமுகவோட மல்லு கட்டுறாங்க. நான் அப்போ வைகோ அவர்களினுடைய தீவிரமான ஒரு ரசிகன். அவர் திமுக விட்டு வெளியே வந்ததிலிருந்து அந்த 2006 தேர்தல் வரைக்கும் நான் அவருடைய ஒரு ரசிகன். அவருக்கு தான் முழு ஆதரவு. எங்கும் அவருக்காக வாதாடுகிறவனாகத்தான் இருந்தேன். அதற்கு முக்கிய காரணம் ஈழ விடுதலை ஆதரவு என்கின்ற நிலைப்பாடு. இப்போ இந்த அணி மாறுகிற போது உலகம் முழுவதும் ஒரு அறிவு சமூகமான தமிழர்கள் ஒரு 20-25 பேர் லைனில் இருப்போம். அவங்க எல்லாருமே கான்ஃபரன்ஸ் காலில் சொல்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெக்சஸ் டல்லஸில் நடந்த ஒரு ஃபெட்னாங்கிற அந்த மாநாட்டில் கவிஞர் கனிமொழி அவர்களை உரை மேடையில் நாங்கள் இருக்கிறோம். அவங்களோட தொடர்பு வருது, அவங்க நம்பரும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரு வருஷமாக அவங்கள்ட்ட எந்த தொடர்பும் இல்லை. இந்த நண்பர்கள், தமிழ் பற்றாளர்கள், ஈழ ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் எனக்கு தொலைபேசி, உடனே நீங்கள் கவிஞர் கனிமொழி அவர்களை சென்று சந்தியுங்கள், தந்தையாரிடம் பேசி, அவருடைய கலைஞரிடம் பேசி ஒரு 2-3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்து அவரை இந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி, திமுக கூட்டணியிலே இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா அவர் கூட்டணியை விட்டு வெளியே சென்று விட்டார் என்றால் காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை வாங்கி கொள்ளும். அப்படி இந்த தேர்தலில் இருப்பதை பார்த்தால் இந்த கூட்டணி தான் அதிகமான தொகுதிகளை
திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அதிகமான தொகுதிகளை வெல்லும். வைகோவும் இந்த கூட்டணியில் இருந்தால் அவருக்கும் ஒரு 10 தொகுதி இருக்கும், சிறுத்தைகளுக்கும் ஒரு 8-10 தொகுதி இருக்கும். காங்கிரஸை நம்பி கலைஞர் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை வராது. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும். தன்னுடைய பெரும்பான்மைக்காக கலைஞர் காங்கிரஸை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது ஈழ விடுதலை போராட்டம் ஒரு நெருக்கடிக்கு உள்ளானால் கடுமையான சிக்கல்களை நமக்கு உருவாக்கும். எனவே வைகோவை எப்படியாவது நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கும்படி அவர் கன்வின்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு 3 சீட்டு நீங்கள் கனிமொழியை பார்த்து பேசி, அப்படி தான் எனக்கும் கனிமொழிக்குமான அறிமுகமே வருது. ஒரு எப்படியாவது உங்கள் அப்பாட்ட பேசி ஒரு 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா அவர் கொடுத்து இந்த கூட்டணியில் வைக்க முடியுமா. பட் அன்றைக்கி தான் எனக்கு தமிழ்நாடு அரசியல் புரிஞ்சுது. அவங்களும் பேசினாங்க, கனிமொழி அவர்களும் கலைஞர் அவர்களிடம் பேசினாங்க. பேசிட்டு அவங்க எனக்கு சொன்னது, அவங்க கலைஞர் இதே தான் சொன்னாராம், சரி நான் ஒரு 2-3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன், வைகோ அவர் கூட்டு வந்துடுவாராமா அப்படின்னு. அவர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு பின்னோக்கி பாருங்க, அன்னைக்கு மட்டும் அந்த கூட்டணியை விட்டு அவர் போகலை அப்படின்னா ஈழ அழிவே ஒரு வேளை தவிர்க்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஈழ அழிவின் காலத்தில் அவர் நடந்து கொண்ட விதத்தில் நான் இப்போ பேச விரும்பலை. அப்போ கூட நீங்கள் தம் கட்டி வாங்க போரில் இன்னும் ஒரு 3 வாரம் 4 வாரம் தம் கட்டுங்க, பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு அவர் நடேசன் ஐயாவுக்கு பேசினாரா இல்லையான்னு நீங்கள் அவர்கிட்ட மனசாட்சி சொல்லட்டும் அவர். ஸோ தமிழினத்தினுடைய பயணத்தில், தமிழினத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில், பின்னடைவில் மிகுந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆளுமைன்னு நான் அதை சொல்லி இப்போல்லாம் நடந்துக்கிட்டே. அவர் அந்த ஈழ அழிவுக்கு பிறகு அவர் என்ன பேச்சு பேசினார், திமுகவை அழிப்பது தான் தன் வாழ்வின் எஞ்சி இருக்கிற வாழ்வினுடைய ஒரே வேலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு எம்பி இதுக்கும் நீங்கள் எதுக்கும் சேர்ந்தீங்க, இன்னைக்கு இப்படி போய் உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க. சம் மெஷர் ஆஃப் ஒரு டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்டபிலிட்டி வேணும் இல்லைங்களா. ஐடியலிசம் பேசிட்டு அந்த 2006 பீரியட்லாம் நான் அவரை சுற்றி இருந்தவங்கள்ட்டையும் இதையே சொன்னேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபாதர், இப்போ நான் ஒரு ஹோட்டலில் போய் நான் ஒரு பீர் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதை பார்க்குற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் முகசொலிப்பார். என்ன ஃபாதர் இது பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் இது பண்ணாமல் இருக்கலாமேன்னு முகசொலிப்பார். பட் அவருடைய ஃபெய்த் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா நான் எப்பவும் ஒரு வெள்ளை ஆடை எடுத்து கொண்டு ஒரு வெண் தாடி வைத்து கொண்டு காட் பிளஸ் யூ மை சன் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் போட்டு அப்படி ஒரு இமேஜ் நான் மக்களுக்கு நான் கொடுக்கல. நான் ஒரு ப்ரொஃபெட்டிக் ட்ரெடிஷனில் உள்ளவன். எங்களுக்கு பைபிளில் ப்ரீஸ்லி ட்ரெடிஷன், ஒரு டீச்சிங் எடுத்துரைக்கும் ட்ரெடிஷன், அண்டு கண்ணி அறச்சீற்றம் கொள்ளும் ஒரு மரபு, இது வெவ்வேறு மரபு. நான் ஒரு ப்ரொஃபெட்டிக் அண்ட் டீச்சிங் இந்த ரெண்டுடைய காம்பினேஷனை எடுத்து மை அல்டிமேட் காலிங் இஸ் டு பி எ ஹியூமன் பீயிங், அல்டிமேட் காலிங் இஸ் நாட் டு பி எ லிட்டர்ஜிக்கல் ப்ரீஸ்லி கேப்சியூல், இப்படி ஒரு இது எடுத்து நான் எடுத்துக்கொண்ட அந்த திசையில் நான் விசுவாசமாகவும் பிரமாணிக்கமாகவும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இதே நான் சதா பொழுதும் பப்ளிக்கில் பொதுக்களத்தில் தெரிகிற போது வெள்ளையாடை அணிந்து கொண்டு ஒரு வெண்தாடி வைத்து கொண்டு என்னை போல் புனிதமானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது என்கின்ற தோற்றத்தை மக்களுக்கு தந்துவிட்டு நான் ஒரு விடுதியில் சென்று ஒரு மது அருந்தி கொண்டிருந்தேன் என்றால் அதை பார்க்கிற ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர் இந்த நிறுவனத்தின் மீது, ப்ரீஸ்ட்ஹுட்ங்கிற அந்த நிறுவனத்தின் மீது, சர்ச்சுங்கிற நிறுவனத்தின் மீது அவருக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது நிலை பெற்ற விசுவாசம் எதுவும் அப்செட் ஆகும். அது மாதிரி தான் அவங்க ஒரு இமேஜை கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் சரியானவர், தப்பே பண்ண மாட்டீங்க, மிக உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுத்தீங்க. இப்போ போய் இப்படி நீங்கள் ஜெயலலிதா பக்கம் போகாதீங்க, ஜெயலலிதா மோசமானவங்க அப்படின்னு இல்லை, உங்களுக்கு சரியாக இருக்காது. அவர் கேட்கவே இல்லை. அதில் அவர்னால அரசியல் வாழ்க்கையையும் சொந்த வாழ்க்கையும் இழந்த தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். இன்னைக்கு ஏன் தமிழ் தேசிய நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கைன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே, ஏன் நம்பி இளைஞர்கள் வரல, ஏன் வரல? இப்படி தமிழ் தேசியம் பேசியவர்கள் இப்படி விலை போகிற போது எப்படி நம்புவாங்க?
அதனால் வந்து அது மிகப்பெரிய வருத்தம். நான் நிறைய விஷயங்கள் பேச முடியாது. சாகறதுக்கு முன்னாடி எழுதணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வரலாற்றுக்கு பல உண்மைகள் தெரியணும் இல்லை. குறிப்பாக அந்த மதிமுக பிறந்தது, அதனுடைய ரோல், ஈழ விடுதலை போராட்டத்தில் நிறைய அவங்க விலைகள் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க. பட் கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ஸில் உள்ள ரோலெல்லாம் மிகுந்த ஐயப்பாடுகளை உருவாக்குகிறது. பேசலாம், ஒரு காலகட்டத்தில் பேசலாம். திமுக நிறைய நம்பி ஏமாந்துட்டாங்க இப்போ. கலைஞர், ஸ்டாலின் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டாலின் இவங்க எல்லாத்தையும் நம்பி ஒரு முதுகுல குத்திட்ட மாதிரி ஒரு நிலை இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு துரோகத்தை திமுக வேற யாருக்கும் பண்ணலை. திமுக என்கின்ற கட்சியாக, அது கலைஞராக இருக்கட்டும், கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி ஒரு துரோகத்தை தவறை தோழமை கட்சிகளுக்கு அவங்க செய்யலை. ஆனால் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அது நிறைய தப்பு பண்ணியிருக்கு. தோழமை கட்சிகளை வந்து ஒரு பிரபுத்துவ மனநிலையில் தான் அதை தலைவர் நடத்தலை, சிஸ்டம் அப்படி நடத்தியிருக்கு. தலைவருக்கு இதெல்லாம் நான் கட்டாயம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் தலைவரை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் வந்து வெளிப்படையாக உடைச்சி பேச விரும்பல. நான் அவங்களுக்கு தெரியும். வெளிநாட்டுக்காரன் இந்த கட்சியை பற்றி இப்போ புத்தகம் எழுதியிருக்கான், இங்கே உள்ளவங்க இல்லை, வெளிநாட்டுக்காரன் எழுதி. அதில் வந்து ஒரு 7-8 ஆப்சர்வேஷன் இந்த பார்ட்டியை பற்றி. இப்போ இல்லை, மனிதகுல வரலாற்றிலேயே நிறுவப்பட்டு விட்ட அதிகார அமைப்புகளை, அலகுகளை ஆயுத போராட்டம் இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் நகர்த்தி பகிர்ந்தளித்த ஒரு பேரியக்கம் சமூக நீதி திராவிட பேரியக்கம் எழுதியிருக்காங்க சார். உண்மை. நீங்க பல 100 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது சமூகத்தினர் மட்டும்தான் அதிகாரத்தை வைத்திருக்க முடியும். அரசியல் அதிகாரம், சமூக அதிகாரம், இராணுவ அதிகாரம் எல்லாத்தையும் வச்சிருக்க முடியுங்கிற அந்த ஒரு இதை உடைச்சு, ஆனால் ரத்தம் சிந்தாமல் அதிகமாக வெர்பல் அட்டாக் தான் இருந்தது. வார்த்தைகளில் கடுமையான தாக்குதல் இருந்திருக்குமே தவிர அது வந்து உடல் ரீதியான ஆயுதம் தாங்கிய வன்முறையாக இல்லாமல் அதிகாரத்தை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்த ஒரு பேரியக்கம் திராவிட இயக்கம், சமூக நீதி பேரியக்கம். ஒரு ஆப்சர்வேஷன். 2வது, பட்டர்னலிஸ்டிக் பாலிடிக்ஸ். ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த கட்சி ஒரு தகப்பன், தாய். அந்த ஜீன் தான், அந்த கேரக்டர், இந்த மசில் அண்ட் ஜீன் அண்ட் பிளட் அண்ட் எவ்ரிதிங். அப்படிதான் வந்து நீங்க யாரோ சொல்லுவாங்க, 75 தேர்தலில் கலைஞர் வந்து அவருக்குன்னு இருந்த வீடு எல்லாம் வித்தோ அடகு வச்சோதான் கட்சிக்காரங்களுக்கு போட்டியிட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்போ இதே திமுக கட்சிக்காரங்க கதை, லெஜெண்ட், இதெல்லாம் லெஜெண்ட், ஃபோக்லோர்னு சொல்லுவாங்கல்ல. ஃபோக்லோர் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவர் 50,000 கொடுத்தாங்க கட்சி நடக்குமா? அன்பால உரிமை இல்லை, நாங்க பார்த்துக்கிறோம். தலைவர்கிட்ட பணத்தை திருப்பி கொண்டு கொடுத்த காலம் அது. என்ன எங்களுக்கு கட்சி நடத்த தெரியாதா? எங்களுக்கு தேர்தல் நடத்த தெரியாதா? தலைவர் வீடை விட்டும் இதை விட்டும் தான் எங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்கணுமான்னு கட்சி வந்து ஓனர்ஷிப். அன்னைக்கு 75-50,000 ரூபாய் கொடுத்த பணத்தை வேண்டாம்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த உணர்வு எப்படி 5 வருஷத்தில் கெட்டு போச்சுன்னா, வேற எதுவும் நீங்கள் இவங்க 10 பேர் கமிட்டி கொண்டு 100 பேர் கமிட்டியெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. Why did you centralize corruption? ஏன் சென்ட்ரலைஸ் பண்ணீங்க? எலெக்ஷன் டைமில் 10 கோடி 20 கோடி நீங்கள் கொடுக்க, அது வந்து மேட்டிமை மனநிலை, பிரபுத்துவ மனநிலை. உங்கள் தோழமை கட்சிகளை வந்து நீங்கள் மரியாதையை நடத்துனீங்களா? நான் ஸ்ரீதர் பேசுகிறாருல்ல, டிஎன்சி தனியார் பள்ளிகளுடைய பேசுகிறாருல்ல, ஒரு கிறிஸ்டியன் நிறுவனங்கள் வெள்ளை அறிக்கை, நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறோம், வெள்ளை அறிக்கை கொண்டு வரணும். ஏங்க 5 வருஷத்தில் என்ன நீங்கள் என்ஓசிக்கு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லேருந்து எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? 40-30 லட்சம், மேக்ஸிமம் 40 கோடி ரூபா வாங்கியிருப்பீங்க. 40 கோடி ரூபா வாங்கியிருப்பீங்க. உயர்கல்வியில் வாங்குற ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு உங்களுக்காக இதுவரை காலம் நின்ன ஒரு சமூகத்தினுடைய அந்த உணர்வுகளையும் வாசல்யத்தையும் இழந்துட்டீங்களே. ஏன்? யூ சென்ட்ரலைஸ் கரப்ஷன். இதை நீங்கள் ஒத்துக்காத வரைக்கும், இதை நீங்கள் கரெக்ட் பண்ணாத வரைக்கும் கட்சியெல்லாம் மீட்க முடியாது. நீங்கள் 10 பேர் கமிட்டிலாம் 10,000 பேர் கமிட்டி போடுங்க, தேராது 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 தேராது. பட் அன்னைக்கு சொன்னால கட்சி தலைவர் வந்து தனக்கு இருந்த வீட்டெல்லாம் அடகு வச்சு 50,000 கொடுத்த போது என்ன எங்களுக்கு கட்சி நடத்த தெரியாதான்னு சொன்னா பார்த்தீங்களா? அந்த ஜீனை திரும்ப நீங்க ஏதாவது இந்த ரத்தத்தை எல்லாம் அந்த கேன்சர் வந்தா மாற்றுவாங்களே,
அதே மாதிரி வந்து எல்லா பிளட்டையும் வெளியே விட்டுட்டு அந்த பிளட்டை நீங்கள் கொண்டு வாங்க, கட்சிக்காரன் நம்புங்க, மதியுங்க, கட்சிக்காரனுக்கு நல்லது நாளுக்கு வந்தால் செய்யணுங்கிற கமிட்மெண்ட்டை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க, உங்களை விட்டு விலகி போயிருக்கிற சமூகங்களோட உரையாடுங்க. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற அந்த இளைஞர் சமூகத்தோட நீங்கள் ஸோ இந்த பிரபுத்துவ மனநிலை உங்களுக்கு வந்துருச்சு. அந்த பிரபுத்துவ மனம் ரொம்ப நாள் நிற்காது. ஏன் இந்த ஆஃபீஸ் தான் சென்னை சங்கமம் நடத்திச்சுது. இந்த ஆஃபீஸ் நான் உட்கார்ந்து பேசுறது, சென்னை சங்கமம் நாங்கள் இல்லைன்னா நடத்தியிருக்க முடியுமா? முடியாது. திமுக வந்த நேரம் இன்னைக்கு நான் திமுக உதயசூரியனை தான் ஓட்டு போட்டேன், நாளைக்கும் உதயசூரியனை தான் ஓட்டு போடுவேன். அது இந்த கட்சி மேலேயும் இந்த இயக்கம் மேலே இருக்கிற மரியாதை. பட் இப்போ இந்த கட்சி சென்னை சங்கமம் நடத்தினாங்க, மரியாதைக்காவது ஒரு வார்த்தை சொல்ற மரியாதை இருக்குல்ல. இதுதான் பிரபுத்துவ மனநிலை, வேற்றுமை மனநிலை. இது நீண்ட காலம் ஓடாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, வச்சு செய்ய வேண்டிய நேரத்தில் உங்களை செய்வாங்க. அப்படிதான் செய்தாங்க. இதை புரிஞ்சுக்காத வரையிலையும் நீங்க வந்து தேர முடியாது. இப்போ அந்த உண்மை உங்களுக்கு வராது. இப்போ நம்ம வெளிப்படையாக சொல்றோம், நீங்க ஒரு பெரிய 1000 பேரை வச்சு ஒரு டிஜிட்டல் மீடியா நிறுவனம் நடத்துனீங்க. தாவேக்கு அது பண்ணல. 100 பேரை கரெக்டாக வச்சுட்டு கட்சியில் இருக்கிற ரசிகர் மன்றம் ஆதரவாளர் அத்தனை பேரையும் டிஜிட்டல் வாரியர்ஸை மாற்றினாங்க, ஜெயித்தாங்க. நீங்க வந்து பணத்தை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இதெல்லாம் வெளிப்படையா பேசுறதுக்கு அங்க யாரும் கிடையாது. எல்லாம் வெளியே பேசுவாங்க, சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி. எந்த இடத்துல நம்ம தோத்து போனோம், எந்த இடம் எங்க பிரச்சனை இருக்குங்கிறத அடையாளப்படுத்தி நீங்க பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்க பிஜேபியோட நீங்க பேசலாம். ஒரு நாடு ஒரு தேர்தல் இப்போவே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா 2029 சட்டப்பேரவை தேர்தல் வந்துடும், நம்ம வந்துடலான்னு நீங்க பேசுவீங்க. ஒரு எலெக்ஷனை ஜெயிப்பீங்க, கட்டாயம் ஜெயிப்பீங்க. ஒரு அப்படி நீங்க பிஜேபி ஏடிஎம்கேல ஒரு தொகுப்பினர் இவங்களோட நீங்க போனீங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஜெயிப்பீங்க. கட்சி அதோட காலி. இப்போ திமுகக்கு பெரிய சவால் தாவேக்கா அப்படி வந்துருச்சா ஃபாதர்? அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்க, அதாவது அதையும் இதையும் கம்பேர் பண்ணாங்க சார். இட்ஸ் எ லெகசி பார்ட்டி. நான் போனதில் சொன்னேன், இட்ஸ் எ லெகசி பார்ட்டி. இப்போ நம்ம இதுக்கு முந்தின கேள்விக்கு சொன்னேன் இல்லைங்களா, நீங்க 75 வந்து தலைவர் வந்து தனக்குன்னு இருந்த வீட்டை அடகு வச்சு வித்து கட்சி தேர்தலை எதிர்கொள்ள காசு கொடுத்துருக்காரு. அந்த காசை வாங்க மறுத்து வந்து அதென்ன நீங்க காசு கொண்டு வந்து கொடுக்கறது? நாங்க என்ன அவ்வளவு தலைவர்லாம் விட்டுருவோமா, கட்சியை விட்டுருவோமா, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்ன கட்சி இது. அந்த லெகசி இருக்குது. அந்த லெகசியை நீங்க நினைச்சு வந்து கண்ணை மூடி உட்காந்து நீங்க தியானம் பண்ணுங்க. நீங்களும் வந்து கடவுள் நினைச்சு தியானம் பண்றீங்களோ இல்லையோ, நம்ம கட்சி எப்படி இந்த கட்சின்னு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. அப்படிப்பட்ட உணர்வை கொண்டு வாங்க. எங்க ஏன் தோத்தீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்க சரியா இருக்குல்ல, அதனால தானே தோத்தீங்க. விஜய் வந்ததுனாலலாம் இவங்க தூக்கல. உங்க கூட இருந்தவங்க உங்களுக்காக உணர்வுபூர்வமா இருந்திருப்பாங்கன்னா நீங்க ஜெயித்திருப்பீங்க, கட்டாயம் ஜெயித்திருப்பீங்க. அதுல யார் உங்களுக்காக ஓட்டு போட்டது? கட்சிக்காரங்க வந்து அந்த 20% மாறாத 20%. அவனுக்கு அந்த எல்லாம் ஒரு என்ன எதிர்பார்ப்பேன் சார்? அந்த லோக்கல்ல வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போனால் அவன் சொல்ற ஆளுக்கு வேலை நடக்குங்கிறத அந்த ஃபீலிங் அவன் எதிர்பார்ப்பான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவன் சொன்னா அப்படி ஏதோ நடக்குதுங்கிற ஒரு ஃபீலிங் அவன் எதிர்பார்ப்பான். அங்கே இருந்து அவன் வண்டி ஏறி இவ்வளோ தூரம் ஏதோ ஒரு மந்திரி ஆஃபீஸுக்கு வந்தாச்சுன்னா மந்திரி மரியாதையை அவங்களுக்கு கூட வச்சு இது என்னன்னா யார்கிட்ட காசு கொடுக்கணும், எங்கே போகணும், இது ஒன்றும் தெரியாமல் ஒரு மல்டி சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன்னா எப்படி சார் கட்சிக்காரன் வந்து ஓனர்ஷிப்பாக ஃபீல் பண்ணுவான்? இங்கே தான் தப்பு நடந்துங்கிற ஒத்துக்குங்களேன் நீங்கள். இப்போ 30 நாளில் நான் ஒரு 1000 பேர்ட்ட பேசியிருப்பேன், அதனால சொல்கிறேன். இதெல்லாம் வந்து சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பட் நம்ம ஒன்றும் அவங்களுக்கு எடுக்கணுங்கிறக்காக சொல்லுது. இந்த கட்சி லெகசி பேசும், அந்த கட்சியினுடைய தாவேக்கு அவனுடைய கேரக்டர் வேற. அதுக்கு அந்த லெகசி ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு திரை அனுபவத்தையும் திரை அறிமுகத்தையும் அதன் பிரபல்யத்தையும் ஒரு ரன்வே மாதிரி ஆக்கி அந்த ரன்வேல வந்து எல்லா அதிருப்திகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து அழகாக நிறுத்துறாங்க. அது வந்து ஒரு சேஞ்சாக வந்துடுது, அவ்வளோதான். இட்ஸ் டிஃப்ரெண்ட் வார்ஃபேர். ஸோ உங்கள் கட்சியினுடைய இப்போ நான் இன்னும் சொல்கிறேனே வந்து இது 2000 வருஷம் நான் அடிக்கடி சொல்கிறது, இது 2000 வருஷம் வந்து ஒரு இருக்கிற ஒரு சர்ச்சு 2000 வருஷம் சர்வைவ் ஆகிருக்குது. இந்த சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸை வந்து நீங்கள் இப்போ லீடர்ஸு ஃபாதர்ஸை வந்து நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் ஃபாதராக இருக்கலாம், நீங்கள் பிஷப்பாக இருக்கலாம்னு நீங்கள் டெட் எக்ஸாம் வச்சிங்கன்னா 95% தோற்று போயிடுவாங்க சார் வந்து. பட் இருந்து இந்த நிறுவனம் நிற்குது இல்லை, எப்படி நிற்குது? இது ஒரு லெகசி நிறுவனம் சார்.
பெரிய லெகசி நிறுவனம். அப்போ தலைமையில் இருக்கிறவங்களுக்கு, அது ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன அறிவு இருக்கணும் அப்படின்னா, நான் நல்லவன்னு சொல்லலை, ஆனால் நான் சர்ச்சில் மாசுக்கு நிற்கிற நேரம் ஒவ்வொரு தடவையும் நான் எனக்கு சொல்லிக்கிறது, எனக்கு முன்னாடி ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர் உட்கார்ந்துருக்கிறது எனது தகுதியால் அல்ல, எனது தகுதிக்காக அல்ல. நான் உன்னதமானவன், உத்தமன், புனிதமானவன், தூயவன் என்பதற்காக எனக்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது திருப்பலி நிறைவேற்றுகிற போது இத்தனை மக்கள் கரம் கூப்பி தொழுது அமர்ந்திருக்கிறார்கள். என்னால், எனக்காக, என் தகுதிக்காக அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலுவை சுமந்து சென்றார். இந்த மானுடத்திற்காக ரத்தம் சிந்தினார். தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அதற்காகத்தான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதை மட்டும் புரிஞ்சு, கட்சிங்கிறது இந்த குடும்பம் கிடையாது, இவங்க கிடையாது, அது இத்தனை வருஷமா உழைச்சி ஒண்ணுமில்லாம போய் தியாகம் செய்த அவங்க தான் கட்சி அப்படின்னு நினைச்சாங்கன்னா கட்சி மாறி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.